வெந்து தணிந்தது காடு. Overby channel வணக்கத்தை போடு. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்ட்டு. கரெக்ட், லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம் மேக்கிங் டைப்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் 2 டைப்ஸ் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீரியஸான மொமெண்ட்டில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரெட்ரோ மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பார். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு அவரோட படமே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு எடுக்க போகிற படம் பார்த்துட்டிங்கன்னா அவியல் படம் மொத்தம் 5 டைரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு டைரக்டர் தான் நம்ம லோகேஷ். அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் பார்த்துட்டிங்கன்னா களம். இப்போ அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் மூவி எடுத்து முடிச்சு அதை ப்ரிண்ட் போட்டு கேஸ்ட்டு சப்மிட் பண்ண போகும்போது திருடங்க அந்த கேஸ்ட்டை திருடிட்டு போயிடுவாங்க. இப்போ திருடங்கிட்ட இருந்து அந்த கேஸ்ட்டை திருப்பி வாங்கினார் இல்லைங்கிறது தான் ஒன் ஸ்டோரி. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. அதில் வர பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி தான் இப்போ பேச்சு. இப்போ அந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாமி பாட்டு வரும். அந்த சாமி பாட்டு வர இடம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சண்டை காட்சியில். இந்த கண்டென்ட் கொடுத்த சிசிஆர் சாய் அப்ரூவ் சேனலுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் போய் பாருங்கள். ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ அடுத்ததாக கைதி படம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த படத்தோட கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கலைன்னா போய் இப்போவே பாருங்கள். அந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வேறு டைரக்டராக இருந்திருந்தாங்கன்னா ஒரு பரபரப்பான மியூசிக் போட்டு ஓட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது யார்? நம்ம லோகேஷ். அந்த இடத்துல போட்ட மியூசிக் என்னென்னா, அர்ஜுன் தாஸ் ஒரு ஃபைட்டு போட போகிறாருங்கிறப்போ அந்த இடத்துல மியூசிக் பலமாக இருக்கும்னு பார்த்தா இப்படி ஒரு பலமாக இருக்கக்கூடாது. நீங்களே அந்த வீடியோவை பாருங்கள். அடுத்ததாக நம்ம தளபதி நடித்த மாஸ்டர் படம் எடுத்துக்குவோம். மாஸ்டர் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீனில் மாளவிகா மோகனை ஒருத்தன் கொலை செய்ய துரத்திட்டு இருக்கும்போது இவங்க ஓடிக்கிட்டே விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்பாங்க. விஜய் ஒரு ஐடியா கொடுத்து பக்கத்தில் தான் கடையில் போய் ஒளிமா அப்படிங்கிறப்போ இவங்க பக்கத்தில் எந்த கடை இல்லாத மாதிரி போய் சலூன் கடை சண்முகம் கடையாக தேடி போய் ஒளிவாங்க. இப்போது வில்லன் என்ட்ரி குட்டி வில்லன் என்ட்ரி சுல்லா வில்லன் என்ட்ரி ஆகும்போது நம்ம சண்முகம் போப்பா தம்பி வெளியே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாரு நம்ம சுல்லா வில்லன். அப்போது அந்த இடத்துல ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அந்த மியூசிக்கை நீங்களே பாருங்க. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப். இதிலே அவரோட பாதி படம் வந்துருச்சுங்காட்டி நம்ம செகண்ட் டைப்புக்குள்ளே போகலாம். செகண்ட் டைப் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அவரோட படத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான 2 ஸ்டோரி இருக்கும். 2யுமே லைனாக காமிக்காமல் கட் பை கட்டாக காமிப்பார். 2 ஸ்டோரியும் ஒரே கதையாக இருந்தாலும் அதுலேயும் பல சப்ளாட்ஸ் வச்சுருப்பார். இப்போ அதுக்கு மாநகரம் படம் எடுத்துக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம வெளியூர் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பையன், உனியொரு பையன் அதே ஊரில் தப்ப ஒரு காமன் மேனாக தட்டி கேட்டுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு சுற்றுற உனியொரு பையன். உனியொரு அதே ஊரில் ஒன் ஆஃப் த தாதாவாக இருக்கிற ஒரு ஆள், அவனுக்கு ஒரு பையன், அப்புறம் 3 திருடங்க. அதில் ஒருத்தன் ஹெட்டு, உனியொருத்தன் இந்த ஹெட்டோட அல்லக்கை, உனியொருத்தன் இவங்க 2 பேருக்கும் எடுபடி. இப்போ நான் சொன்ன ஆளுகளோட வாழ்க்கை எதுவுமே மற்றவங்களோட வாழ்க்கையை கூட ஜாயிண்டே ஆகாது. ஆனால் ஜாயிண்ட் ஆகும். இதே ஏனோ தானும் ஜாயிண்ட் பண்ணாமல் காரணம் கொடுத்து ஜாயிண்ட் பண்ணியிருந்தார். இதில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் நடக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா சென்னை. இப்போது இதுவே ஒரு கன்ஃபியூஸான பிளேஸ் தான். இதுலேயும் பல சப்ளாட்ஸ் கொடுத்துருப்பாரு. சப்ளாட்ஸுங்கிறது இப்போ அந்த கேரக்டர் ஒரு சீரியஸான நோக்கத்தை நோக்கி போகும்போது நீ ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வந்து அவரோட கதையை பேசி இன்னும் சீரியஸாக கொண்டு போகிறதுக்கு இந்த சப்ளாட்ஸ் உதவும். இதுக்கு மாநகரம் படத்துலேருந்தே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெளியிருந்து வேலைக்கு ஒரு பையன் ஒரு சமயத்தில் ஒரு காரில் ஏறும்போது அந்த கார் டிரைவரும் ஊருக்கு புதுசு. இப்போ இவங்க 2 பேருமே ஒரே திராசு. அவருக்கு உள்ள பிரச்சனையை வச்சு
இன்னும் கதையின் வேகத்தை அதிகரிக்க இந்த சப்ளாட்ஸை யூஸ் பண்ணுவார் நம்ம லோகேஷ். ஓகே, இப்போ அப்படியே கைதி படத்துக்கு வந்துடுவோம். அந்த படத்துலையும் பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 5 கதை நடக்கும். ஜெயிலிருந்து வெளியே வந்த ஒரு கைதி, இம்போர்ட்டான போதைப் பொருளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நேர்மையான ஆஃபீஸர், ஒரு பெரிய அதிகாரி பார்ட்டி வச்சு சரக்குத்தி கொடுக்கும்போது சரக்குல யாரோ சில பேர் விஷங்கள் வந்துடுவாங்க. அதனால மட்டையான சில போலீஸ், போதைப் பொருளை எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு திட்டம் போடுற ரவுடி கூட்டம், அப்புறம் அனாத ஆசிரமத்தில் அப்பாவுக்காக காத்திருக்கிற ஒரு பொண்ணு, ரயில்வே ஸ்டேஷன்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி போலீஸ் கிட்ட சிக்கின 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் மெயின் பிளாட். இதுல வர சப்ளாட்ஸ் கேரக்டரை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம தீனா, அந்த காலேஜ் பசங்களில் வர ஒரு பையனோட லவ், அந்த டாக்டர், அந்த ரவுடி கூட்டத்தில் வர ஒரு அண்டர் கவர் போலீஸ், இந்த மாதிரி நிறைய கேரக்டரை சப்ளாட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். கைதி படத்தை பற்றி எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறங்காட்டி இதை முடிச்சுக்கலாம். கைதி படத்தோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் படத்தை பற்றி பார்ப்போம். இது ரொம்பவே சுருக்கமாகவே சொல்லிடலாம். ஏன்னா மாஸ்டர் படம் 100க்கு 99 பேர் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜேடி பக்கம் ஒரு கதையும் பவானி பக்கம் ஒரு கதையும் போய்கிட்டு இருக்கும். பவானி வேல்டுக்குள்ளே ஜேடி என்ட்ரி ஆவார். அதை ஆரம்பிச்சிடும். இதையும் லைனாக சொல்லாமல் அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் கட் பை கட்டாக தான் சொல்லியிருப்பார். இதுதான் மெயின் பிளாட். சப்ளாட்ஸ் இந்த படத்துக்கு கம்மியாக தான் வச்சுருப்பாரு. அந்த 2 பசங்களோட கதை ஒன்று தான் இந்த படத்தில் சப்ளாட்ஸாக இருந்து கதையை நகர்த்தி கொண்டு போக உதவும். ஸோ இதுதான் செகண்ட் டைப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ லோகேஷோட ஃபிலிம் மேக்கிங் டைப்ஸ் பற்றியும் பேசியாச்சு. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் சேனல் இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்து சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.